ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 83:2-3. இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகையினர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவந்தாலும் இன்னும் ஒரு விசையுடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு சுவாமி, அதிகாலை எழுமையை பாடி மகிமைப்படுத்தி வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. புதிய கிருபையினாலும் நன்மையினாலும் இரக்கத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் முடிச்சு விடுங்க. உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திர வார்த்தையின் வெளிப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கட்டும்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருக்களின் கொந்தளிப்பை கர்த்தர் மடங்க பண்ணுவீராக. ஆண்டவரே, சத்துருக்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர பகையினராய் தலையெடுக்கும் பொழுது கர்த்தர் அது எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுங்கப்பா. நீர் ஒவ்வொருத்தருக்கும் கேடகமும் மகிமையுமா இருந்து நீர் ஆண்டவரை ஜெபிக்கிற பிள்ளைகளை தலைகளை உயர்த்துவீராக. உமது பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா உபாய தந்திரங்கள் யோசித்து செயல்படுகிற காரியங்கள் கர்த்தர் அபத்தமாக்கி போடுவீராக. உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆலோசனைகளை கர்த்தர் நீர் அபத்தமாக்கி போடுவீராகப்பா. யோபு 5:12 சொல்வது போல தந்திரக்காரனின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்கினார் என்று சொன்னது போல ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் கொந்தளிப்பை அடங்க பண்ணுவீராக. பகையினர் எதிலெல்லாம் தலையெடுக்கிறாங்களோ கர்த்தர் அதை முறியடிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற உபாய தந்திரங்களை யோசித்து செயல்படுகிறது நிர்மூலமாக்கப்படுவதாக. உமது பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற ஆலோசனைகளை கர்த்தர் நீர் அபத்தமாக்கி போடுவீராக. இயேசு சுவாமி, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண் மலையின் மேல் உயர்த்துவீராக. ஆண்டவரே, எல்லா இடத்திலையும் உயர்த்தி மேன்மைப்படுத்தி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.